ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்லீவ் கட்டிங்கில் டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவ் கட்டிங் வந்து பார்க்க போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 மெட்டீரியல் சேம் அளவுள்ள 3 மெட்டீரியல் எடுத்து ஒரே டைமில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 மெட்டீரியலுமே டிஃப்ரெண்ட் டைப், சரிங்களா? இது மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள், ஒரு மாதிரி டிசைன்ஸ், இதில் ஒரு மாதிரி டிசைன்ஸ். இந்த மாதிரி இருக்கிறப்போ சேமாக நம்ம வந்து கட் பண்ணுறப்போ 2 மெட்டீரியலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? ஏன்னா நேராக தான் இருக்குது. அந்த ஒரு ஃப்ளார் மட்டும், அதாவது பிங்க் கலர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் மாதிரி இருக்கக்கூடியது கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் அப்படின்னு வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும். ஆக நம்ம பேக் பார்ட்லேயும் சரி, ஃப்ரண்ட்டில் சரி, ஸ்லீவ்லையும் சரி, நம்ம கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் அப்படிங்கிறத கவனமாக பார்த்து தான் நம்ம வந்து கட் பண்ணணும், சரிங்களா? அது எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிற பொழுது ஸ்லீவில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்குது, சரிங்களா? அதனால் எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது பேக் பார்ட் பாருங்கள், ஆல்ரெடி நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து அளவுகள் நான் வந்து சொல்லிடுறேன். செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 9.25 இன்ச்சு சரியான அளவு, 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 15 இன்ச்சு சரியான அளவு, 1/2 இன்ச் தையலுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். கீழ்ப்பக்கம் 1.5 இன்ச்சு, நெக் விட்த் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.5 தையலுக்காக 3/4 இன்ச்சு, ஆம்கோல் லென்த்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். 1/2 இன்ச் கேப் விட்டு ஆம் ரவுண்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 8.5 இன்ச் கிடைக்குது, சரிங்களா? இப்போ நம்ம பேக் நெக் அப்படிங்கிறது நெக், சரிங்களா? 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மேல் பக்கம் 2.5 இன்ச் நெக் விட்த் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதே நெக் விட்த்து தான் கீழேயே வச்சு பாக்ஸ் போட்டு இது மாதிரி கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டோம். இது பேக் பார்ட் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம், சரிங்களா? 3 லேயரும் இதில் வந்து இருக்குது, சரிங்களா? 3 மெட்டீரியலுமே இருக்குது. இதில் ராங் சைடு வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சில பீஸில் வந்து தெரியும், சில பீஸில் தெரியாது. நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறது பெட்டர். அதே போல் ஹேர்கட்டும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா கீழ்ப்பக்கம் 1.5 இன்ச் ஃபோல்டு பண்ணுவோம் இல்லைங்களா? அதோட ஹேர்கட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி டேர்ன் பண்ணி போடுறோம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணாமல் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸ்லீவ் கட் பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு இந்த ஃப்ளார் வந்து மேல் பக்கமாக இருக்கணும், சரிங்களா? இப்போ நார்மலாக நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா தலைகீழாக இருக்கும், பூக்கள் வந்து தலைகீழாக இருக்கும். இந்த 2 பீஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நேராக தான் இருக்குது. இந்த ஒரு பீஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தலைகீழாக இருக்கும், சரிங்களா? பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லீஃப் பார்த்திங்க அப்படின்னா கீழ்ப்பக்கமாக இருக்கும் ஸ்லீவில் பார்க்கும் பொழுது. ஆக அந்த மாதிரி நம்ம கட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஆப்போசிட் சைடில் தான் நம்ம வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். அது எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுடைய கையினுடைய சரியான உயரம் அப்படிங்கிறது 8.5 இன்ச்சு, சரிங்களா? ஷோல்டர் தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து ஒழிக்கலாம். அது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச். இது எதுக்காக அப்படின்னா ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது சரியான அளவு அப்படின்னா 8.5, அந்த 8.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம கீழ்ப்பக்கம் பாட்டம் வந்து மடிச்சடிப்போம் பார்த்தீங்களா? அதுக்கான அளவுகள் நான் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது லைனிங் இல்லாமல் நார்மலாக ஸ்டிச் பண்ணக்கூடிய ப்ளவுஸ், நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணணும். அதனால் 1 இன்ச் வந்து நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சரியான அளவு ஸ்லீவ் லென்த்து 8.5 இன்ச்சு. அடுத்தது 1 இன்ச் டபுள் ஃபோல்டு பண்ணுறதுக்காக ஸ்லீவ் ரவுண்டு இந்த சைடில் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் தான் வந்து மார்க் பண்ணுவோம், இருங்க, சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி வந்து மெட்டீரியல் மாறும் பொழுது இதையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு, சரிங்களா? இப்போ பாருங்கள், 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து லைன் போட்டுட்டோம், சரிங்களா? 1 இன்ச் கேப்புக்கு ஃபோல்டு பண்ண லைன் போட்டுட்டோம். அடுத்தது 3.5 இன்ச்சு கையினுடைய கீழ் உயரம் இந்த எண்டிங்லேருந்து மார்க் பண்ணுறோம், சரிங்களா? இந்த எண்டிங்லேருந்து 3.5 இன்ச் இது மாதிரி உள்புறமாக மார்க் பண்ணுறோம். அந்த இடத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், 3.5 இன்ச் கையினுடைய கீழ் உயரம் மார்க் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா லென்த் அப்படிங்கிறது நம்ம 8.5 இன்ச்சு, ஸ்லீவ் லென்த் 8.5, தையலுக்காக 1 இன்ச்சு, இந்த சைடு தையலுக்காக 1/2 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு 3.5 இன்ச் பார்த்திங்கன்னா கையினுடைய கீழ் உயரம் ஸ்லீவ் லோ லென்த் மார்க் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்போதைக்கு இந்த அளவுகள் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம பேக் பார்ட்டில் என்ன அளவுகள் எடுத்தோமோ அதே அளவு அப்படியே வந்து ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கும் கீழ்ப்பகுதியில் நம்ம 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவுகள் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், 8.25 இன்ச் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதை அப்படியே வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது தையலுக்கான அளவுலேருந்து மேல் பக்கம் ஃபோல்டிங் வரைக்கும், சரிங்களா? கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கிறோம். போட்ட லைனை வந்து செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போது நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் கரெக்டாக சென்டர். அதே போல் மறுபடியும், சரிங்களா, இதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 3 இடத்துல சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். நார்மலாக நம்ம எப்போவுமே வந்து ஸ்லீவ் கட்டிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதே போல் தான், பட் சேஞ்ச் ஆகுது. ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். 3 இடத்துல இப்போ மார்க் பண்ணிட்டோம் சென்டர் பாயிண்ட்டு. இப்போ கீழ்ப்பகுதியில் பாருங்கள், உள் பக்கம் 1/2 இன்ச் மார்க் பண்ணணும், சரிங்களா?
இப்போ மேல் பகுதியில் 1/2 இன்ச் வெளிப்பக்கத்தில் மார்க் பண்ணுறோம். இப்போது இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஆம்கோல் வளைவு அப்படிங்கிறது இந்த லைன், சரிங்களா? இப்போ இந்த லைனை தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கிறது 5.5 இன்ச்னா 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1.5 இன்ச் தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஆர்ம் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். தையலுக்கான அளவையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லீஃப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேல் பக்கம் ஷோல்டரை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். தண்டு பகுதி கீழ்ப்பகுதியில் இருக்கும், சரிங்களா? இதுவே வந்து நம்ம எப்போவுமே மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா லீஃப் வந்து தலைகீழாக இருக்க மாதிரி இருக்கும். ஆக அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கவனமாக வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைன்ஸ் எப்படி போடணும், எப்படி வந்து ஃபோல்டு பண்ணணும் அப்படிங்கிறத கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா டிசைன்ஸ் இருக்கிற மெட்டீரியல் மட்டும் அந்த மாதிரி நார்மலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை சேம் டிசைனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எப்படி வேணாலும் போட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃப்ளார் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஃபோல்டிங்கை இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு எல்லா பீஸ்லேயுமே வந்து ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் பாருங்கள், டெப்த் வந்து நம்ம லைட்டாக வந்து டெப்த் எடுத்துக்கலாம். 1/4 இன்ச் அகலத்தில் டெப்த் எடுத்துக்கோங்க. ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னா 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அவங்களோட உடல் அமைப்பை பொறுத்து ஒரு 1/4 இன்ச் எடுக்கலாமா இல்லை எக்ஸ்ட்ரா எடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும். இப்போது ஸ்லீவ் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹேர் கட் கூட கொடுத்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். பட் நான் எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்குவோம், சரிங்களா? அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஒரே அளவில் நம்மளுக்கு ப்ளவுஸ் இருக்குது, நிறைய ப்ளவுஸ், அதாவது ஒரு 5 ப்ளவுஸ் 10 ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சேமாக நம்ம வந்து கட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும், சரிங்களா? அதில் டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து கவனிக்காமல் கட் பண்ணிட்டோன்னா டிசைன்ஸ் வந்து தலைகீழாக மாறிடும், சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாகவே பார்த்து சேமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. டைம் வந்து நம்ம சேவ் பண்ணலாம், சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட் நமக்கு எப்போவுமே மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டிக்கு அளவுகள் சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். இப்போது 12 இன்ச் வந்து ரஃபாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த சைடு பட்டிக்கு. மீத இருக்கிற அளவுகளை இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். பேக் பார்ட்டோட அளவை வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்காக ஷோல்டர்லேருந்து எல்லா அளவுகளும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஃபோல்டிங் சைடை இது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் ஷோல்டரோட லைனை இது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். முன் கழுத்தின் உயரம் உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ அவ்வளோ இன்ச்சஸ் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 5.25 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பாக்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைன் வந்து நேராக வரும், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கொக்கி பட்டி வி பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது, சரிங்களா? இல்லைன்னா ரொம்ப குறுகலாயிரும், கழுத்து வந்து ரொம்ப குறுகலாயிரும். அதே போல் ஷோல்டர் லூஸ் தவிர்க்கிறதுக்காக தான் மேலே ஒரு 2 இன்ச்சில் நம்ம வந்து கிராஸ் வைஸில் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட்டு ஹைட் அப்படிங்கிறது 13 இன்ச் இது மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். 1.5 இன்ச் வந்து யோக் பட்டிக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். பட்டியினுடைய வளைவுக்காக கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு, டாட் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெப்த் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறதுனால டெப்த் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்லைன் இது போல் கட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் கிராஸாக 2 பாயிண்ட் வந்து கிராஸாக போட்டோம் இல்லைங்களா, அந்த லைனில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், டெப்த் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி ஃப்ரண்ட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயிண்டில் ஹேர் கட் கொடுத்துக்கோங்க 2 இடத்துலையுமே. அதே போல் ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கணும். சில பீஸில் வந்து ராங் சைடு வந்து தெரியும், சில பீஸில் வந்து தெரியாது. அதனால் எப்போவுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னா அடுத்த செகண்டே நம்ம வந்து ராங் சைடு வந்து நோட் பண்ணிடணும். அதே பழக்கத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா தான் அது வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டாகவும் மார்க் பண்ண முடியும், கட் பண்ண முடியும். நம்மளோட கட்டிங்கில் மிஸ்டேக் வராமையும் தவிர்க்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்த பீஸ் பட்டிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் பார்த்திங்க அப்படின்னா கொக்கி பட்டி வி பட்டிக்காக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கலாம். நெக் பகுதி பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு தான் வச்சுருந்தோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு இது போல் கட் பண்ணிக்கலாம். 3 பீஸ்க்குமே பார்த்திங்கன்னா கொக்கி பட்டி வி பட்டி ரெடி ஆயிடுச்சு. மீதம் இருக்கிற பீஸை கிராஸ் பீஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி நெக் லைனுக்கு நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு, ஸ்லீவும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அதே போல் கொக்கி பட்டி வி பட்டி ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பட்டி வந்து ரஃபாக வந்து கட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது அளவுகள் எடுத்து மார்க் பண்ணி அதுக்கப்புறமா பட்டி வந்து சரியான அளவில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பதிவில் 3 மெட்டீரியல் சேம் டைமில் கட் பண்ணோம். அதுவும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம வந்து டிசைன்ஸ் இருந்தது. அப்படி இருந்தும் நம்ம ஸ்லீவில் வந்து நேராக ஃப்ளார் வர்ற மாதிரி சரிங்களா எப்படி கட் பண்ணணும், மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.